Hello viewers, this is Soumya from Mesmeris Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெட் மேக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா 1 மார்க் இருக்கு. ஸோ நம்மளுக்கு மேக்ஸ்ல 30 மார்க் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி போன வீடியோல சொன்னேன், மேக்ஸ் ரொம்ப சிம்பிளா படிக்கலாம், வெறும் 11 டாபிக்ஸ்லேயே படிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்க வந்து என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோல ஒன் ஆஃப் தி டாபிக், அதாவது லாஸ்ட் டாபிக் நம்ம பார்த்துருப்போம், நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த டாபிக்ல இருந்து தான் இந்த சம் கேட்பாங்க. இந்த வீடியோ மறக்காம பாருங்க, 1 மார்க் உங்க கையில இருக்கு. ஸோ 1 மார்க் சாதாரணமா நினைக்காதீங்க, நம்மளுக்கு ஒரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இப்போ நான் இந்த சம்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்கேன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஸோ ஆல்ரெடி புக்ல இருக்கிறது, ஸோ எல்லாமே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகடை. ஸோ அதாவது டைஸ். ஸோ நார்மலாக நம்மளுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இப்போ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 30 கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன போன வீடியோலே எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ப்ராக்டிஸா கன்ஃபார்மா நீங்க அதை பார்த்தே ஆகணும். இனிமேல் டெஸ்ட் புதுசா எழுத போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி நான் இன்னும் கிளியரே பண்ணல அப்படின்றவங்களுக்கு எது டிராபேக்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா ஒழுங்கா அனாலிட்டிக் பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு தனித்தனி சப்ஜெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அதுல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு நோக்கம் உங்களுக்கு வந்து தெரியும் அதுல. ஸோ இப்போ நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்ல, நான் எனக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எதுவுமே இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா, நம்மளோட அகாடமில இந்த மாதிரி ஒரு புக் இஷ்யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. மற்ற சப்ஜெக்ட் இண்டிவிஜுவலாவே நம்ம தரோம். தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா, சைக்காலஜி, மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே தனித்தனியா தரோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் நீங்க எது வேணாலும் வந்து சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு, எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தெரியவே தெரியாது, 30 மார்க்குக்கு எனக்கு 1 மார்க் 2 மார்க் இல்ல சிங்கிள் டிஜிட் தான் எனக்கு வருது, எனக்கு 4 மார்க் விட்டு தாண்டவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து அழகான ஒரு புக்கு எக்ஸ்பிளனேஷனோட அழகா போட்டிருக்காரு. இந்த புக்கு நீங்க அந்த 30 மார்க்ஸுக்கு வாங்கி பாத்தீங்கன்னா போதும், ஜஸ்ட் 30க்கு 25 கன்ஃபார்மா எடுப்பீங்க. ஆல்ரெடி இந்த புக்கு வாங்கினவங்க நிறைய கமெண்ட்ஸ் நல்லாவே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புக் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த வீடியோல பகடை, அதாவது டைஸ். ஸோ இந்த மாதிரி டைஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க சம்ஸ். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 மார்க்ல வந்து நம்மளுக்கு டயக்ராமான சம்ஸ் ஒரு 2 3 கன்ஃபார்மாக கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டயக்ராம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள், ஸோ டயக்ராம் கொடுக்குற சம்ஸ் எல்லாம் நல்லா கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு கீ மாதிரி. ஸோ இந்த மாதிரி அது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஒரு சம் கேட்குறாங்க அப்படின்னும் போது அதை கன்ஃபார்மா பார்த்துக்கோங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த டைஸ். 1 மார்க் கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைஸ் வந்து இது மாதிரி ஒரு டைஸ் வந்து இப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டைஸ்ல நம்பரோட கொடுத்துட்றாங்க. 3ற்கு எதிர்பக்கம் உள்ள எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 5 6ன்னு இருக்கு, 3 எண் இருக்கு, அதாவது 3 இதுக்கு எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டைஸுக்கு நம்மளுக்கு 6 நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1லேருந்து 6 டிஜிட் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது? தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏனோ தானோ இங்கி பிங்கி பாங்கி போட்டு டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டீங்க நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ற்கு எதிர்பக்கம். ஸோ 3க்கு எதிர்பக்கம்னா முதல்ல ஒரு டைஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் இருக்கும். ஸோ எதிர்பக்கம், ஸோ அதாவது ஒரு டைஸ் வந்து எதிர்பக்கத்தை கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 7ன்னு வந்து கிடைக்கணும். ஸோ வந்து இப்போ 6 எதிர்பக்கம் வந்து 1னா கூட்டல் வந்து 7ன்னு கிடைக்கணும். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம சொல்லுவோம்.
ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பக்கத்தின் கூடுதல் வந்து 7ன்னு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு 3ன் எதிர்பக்கம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 3ஓட வந்து எதை கூட்டினா நம்மளுக்கு 7 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதுதான் சிம்பிளா ஒரே ஒரு செகண்ட்ல இந்த ப்ராப்ளமை ஈஸியாவே நீங்க போட்டுடலாம். என்னன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு தேவை. என்னன்னா எதிர்பக்கத்தை நமக்கு ஒரே ஒரு டை கொடுத்துருந்தாங்கன்னா எதிர்பக்கத்தை கூட்டினோம்னா நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5க்கு எதிர்பக்கம் என்னவா இருக்கணும் உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ 5ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 2. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சி. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். எண் 2க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 2 டைஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 டைஸ் கொடுக்கும்போது இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்க. ஸோ ஒரு டைஸ்க்கு நான் சொல்லிட்ட ப்ராப்பர்ட்டி இப்ப 2 டைஸ் கொடுத்துட்டோமே இப்ப என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் கன்ஃபார்மா சேமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி. ஸோ என்ன நம்பர் சேமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 5 வந்து நம்மளுக்கு சேமா இருக்கு. ஸோ இதுலயும் 5 இருக்கு, இதுலயும் 5 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுவோம்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு போவோம். ஸோ 5க்கு அடுத்த நம்பர் என்னன்னா 3. அடுத்து 3க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதையும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிப்போம். 5க்கு அடுத்த நம்பர் வந்து 2. அப்புறம் 2க்கு அடுத்த நம்பர் வந்து 4. இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா 2ற்கு எதிரே உள்ள பக்கம் 2க்கு நேரா ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கு நம்பரு 3. அவ்வளவுதான் உங்க ஆன்சர். இதுக்கு ரொம்ப வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஈஸியாவே உங்களுக்கு ஈஸியா இனிமேல் நான் வந்து மேத்ஸ்ல 25 மார்க் அபவ் நம்ம எடுத்துடலாம், கன்ஃபார்மா எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாவே போடுங்க. நெக்ஸ்ட் சம்மம். ஸோ உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ட்ரிக்ஸ் இந்நேரத்துக்கு நீங்களே போட்டிருப்பீங்க. அது கன்ஃபார்மா நீங்களே போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து 6க்கு எதிர் உள்ள பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு என்ன நம்பர் 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரே நம்பரை கரெக்டா எழுதிக்கோங்க. 1 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் அடுத்தது. ஸோ 3. அதுக்கு அடுத்தது என்ன வரும் 6. அதே மாதிரி இங்க 5. அடுத்தது வந்து 2. இப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க 6க்கு எதிரே உள்ள பக்கம் என்னன்னா 2. அவ்வளவுதான், ஜஸ்ட் முடிஞ்சிருச்சு. பி. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து நிறைய பேர் இந்நேரத்துக்கு விட்டுருப்பீங்க. இனிமேல் அந்த தப்பு இனிமேல் நீங்க பண்ணவே கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு வந்து நம்பரை மட்டும் கேட்க மாட்டாங்க, ஆல்பபெட்லயும் கேட்பாங்க. ஸோ ஆல்பபெட் வரும்போது கொஞ்சம் அதே மாதிரி யோசிங்க. ஸோ ஆல்பபெட் இன்னொன்னே பயந்துராதீங்க. ஸோ கொஞ்சம் சிம்பிளா அதே மாதிரி யோசிங்க. NPRST. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்பபெட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த யூ வரைக்கும். ஸோ 6 பக்கம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் அதோட எண்கள். ஸோ என்ன சிம்பிளா உங்களுக்கு கேட்குறாங்கன்னா யூக்கு எதிரில் என்ன இருக்கும், ஆல்பபெட் என்ன இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டயக்ராம் இதுதான். நம்மளுக்கு முதல்ல என்ன பார்ப்போம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேம் நம்பர் பார்ப்போம். இங்க சேம் ஆல்பபெட் பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ சேம் ஆல்பபெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது அசெண்டிங் ஆர்டர்ல வரணும். ஸோ பி. அதுக்கு அடுத்தது யூ. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா எஸ். அடுத்தது 6. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், யூக்கு எதிரில என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. யூக்கு எதிரில என்ன இருக்கு 6. முடிஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இருப்பீங்க நிறைய. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைஸ் வருது. 3 டைஸ் வந்தோடனே ஐயோ போயிடுச்சே மார்க் போயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஈஸியாவே முடிச்சிடலாம். ஸோ 3 டைஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப குழப்பாதீங்க. நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் 2 டைல இருந்தே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டை 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்னன்னு தான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க போதும். நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் 2 டை தான் ராசியானது, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 6ன்னும் போது இதுல சேமே நம்மளுக்கு 6 தான் ஃபர்ஸ்டே இருக்கு. ஸோ அப்போ 6 எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுவோம், அசெண்டிங் ஆர்டர்ல போவோம். 5 அப்புறம் 3 வரும். இங்க அசெண்டிங் ஆர்டர் போனா 3 2. ஸோ
ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா 6க்கு எதிர்பக்கம் 6க்கு எதிர்பக்கம் 6 தானே அப்படிலாம் கிடையாது. இதுல வந்து நல்லா உன்னிப்பா நோட் பண்ணுங்க. 5க்கு 3 வருது, 3க்கு 2 வருது. அப்போ இது வந்து கன்ஃபார்மா தப்பு இந்த மாதிரி எடுக்கும் போது. ஏன்னா 5க்கு எதிர்பக்கம் 3ன்னும் போது 3க்கு எதிர்பக்கம் 2 இருந்ததுன்னா அது தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்த இது போகணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு எதுக்கு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டோ தேர்டும் போங்க. ஸோ செகண்டோ தேர்ட்லயும் எது உங்களுக்கு சேமா இருக்கு? 3 சேமா இருக்கா? நெக்ஸ்ட் அது அசெண்டிங் ஆர்டர்ல போனா ஸோ உங்களுக்கு 2வும் சேமா தான் இருக்கு அதுல. அடுத்தது 6 4. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6க்கு எதிர்பக்கம். ஸோ 6க்கு எதிர்பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியா உங்களுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பறதுக்காக நிறைய ட்ரையாங்கிள் நிறைய டைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த 2 டைஸ்ல உங்களுக்கு வந்து நம்பர் வரல, இந்த 2 டைஸ்ல எனக்கு நம்பர் வரலன்னா அதர் 2 டைஸ்ல உங்களுக்கு கன்ஃபார்மா வரும். சப்போஸ் அதுலயும் உங்களுக்கு நம்பர் வரல அப்படின்னா லாஸ்ட் ட்ரை வந்து இதுக்கோ நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்பர் வரும். ஸோ ஆனா 3 டைஸையும் வந்து கன்ஃபார்மா பண்ணணும். நம்மள குழப்பத்துக்காக தான் எக்ஸ்ட்ரா டைஸே கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் 6ல உள்ள எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 2 டைஸ் நம்ம பார்ப்போமா? இதுல என்ன இருக்குன்னா 6 இருக்கு. நெக்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் போறோம்னா 4 1 போகும். இதுல வந்து 3 5 போகும். ஸோ இதுல வந்து 6ன் எதிர்பக்கம் 3க்கு 4 வந்துச்சு, 5க்கு 1 வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் ஈக்குவலா வந்துச்சு. எதுலயும் வந்து திரும்ப நம்பர் ரிப்பீட் ஆகல. ஆனா இதுல நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்காது. என்ன நம்பர் பாத்தீங்கன்னா 2. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6ஓட எதிர்பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாவே நீங்க போட்டுடலாம். நம்மளுக்கு இதுல ஃபர்ஸ்ட்ல போட்ட உடனேவே கிடைச்சிடுச்சு. இப்ப சப்போஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து அடுத்த 2 கூட எடுத்து பாருங்க. ஸோ அடுத்த 2 வராது. ஏன்னா சேமா இல்லை. இதையோ வந்து வேணா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டை வச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ ஒன்றுத்துல தான் ஆன்சர் வரும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2த்துலேயே ஆன்சர் வந்துச்சு. இதை லாஸ்ட் ஏன் கொடுக்குறான்னா உங்களுக்கு மார்க் வரக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறான். நீங்கள் குழம்பி போகணுன்றதுக்காக. நீங்கள் குழம்பாதீங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக மேக்ஸ் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் கன்ஃபார்மாக நம்ம மார்க் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில சம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இதை நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படாதீங்க. ஒரு டாபிக்லயே நம்ம ஒரு மார்க் கன்ஃபார்மா பார்த்தலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போடணும், என்ன டாபிக் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, என்ன எப்படி உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கணும், கைடன்ஸ் கொடுக்கணும் என்கிட்ட சொல்லுங்க. கன்ஃபார்மா இந்த வாட்டி டெட் எலிஜிபிள் ஆகுறோம், பாஸ் பண்றோம், வேலைக்கு போறோம். பிளஸ் உங்களுக்கு நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலயே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கன்ஃபார்மா உங்க கையில இருக்கணும். நம்ம அதை வச்சு தான் இந்த வாட்டி பாஸ் பண்றோம். ஓகேவா? கன்ஃபார்மா? ஓகே. ஸோ இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.